ஹெர்பலா எப்படி இந்த டீ ஸ்க்ரப் மாய்ஸ்சரைசர் எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கிளென்சருக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா உருளைக்கிழங்கு. அந்த உருளைக்கிழங்கு ஜூஸை வச்சு நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்ணா அவ்வளோ பிரைட்டா இருக்கும். செகண்ட் ஸ்டெப் வந்து டோனருக்கு வீட்டில் நமக்கு டெய்லி வாங்கக்கூடிய ரோஜா இதழ்கள் தான் ரொம்ப தேவை. அதை நீங்க ஒரு கப் ஹாட் வாட்டர்ல போட்டுருங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு உடனே மூடி வச்சிருங்க. அதோடைய ஃபியூம்ஸ் எல்லாம் வெளியில எஸ்கேப் ஆகக்கூடாது. ஸோ அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து பாருங்க. அது கூல் டவுன் ஆகும், ரொம்ப நல்லா இருக்கும். அது இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ரோஸ் ஆயில் இருக்கு, அதுல இருந்து 1-2 சொட்டுகள் அதுல சேர்த்துக்கலாம். அதை வச்சு உங்க ஃபேஸ்ல பேக் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸலண்டான ஸ்கின் டானிக். மூணாவது ஸ்டெப் ஸ்க்ரப். ஆப்பிளும் சுகரும் சேர்த்து நீங்க உங்க ஃபேஸ்க்கு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்ளை பண்ணிட்டு லைட்டா இந்த மாதிரி ரவுண்டா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணீங்கன்னா புது பொலிவோட இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். கடைசி ஸ்டெப், 4வது ஸ்டெப் என்னன்னா ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். ஆலோவேரா ஜெல், தேங்காய் எண்ணெய், இது ரெண்டும் தான். ஸோ ஆலோவேரா ஜெல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதில் ஆட் பண்ணா போதும். அதை ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபாஸ்டா ஸ்பூனால நீங்க பிளெண்ட் பண்ணலாம். பியூட்டிஃபுல்லான மாய்ஸ்சரைசர் கிடைக்கும். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க.